அஸ்ஸலாமு அலைக்கும் ரஃபீஸ் நானா. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவது விஷயம் அல்லாஹ் உங்களோட மனசில் இருக்கிற வேதனையை இது எல்லாத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தீக்கிறான். ஆமீன். ரஃபீஸ் நானா, அன்றைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு 12:30 கால என்னை வைஃபை எழுப்பி விட்டாங்க. யாரும் ஒரு தட்டின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஃபோனை கைக்கு தந்தாங்க. ஒரு வெளிச்சம் வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அந்த வெளிச்சம் அதை காதால் கேட்கல, கண்ணால் பார்க்கல. அது வேதனை. அந்த வெளிச்சத்தை தந்து ஒரே ஓட்டம். கதவை திறந்துட்டான் யாரோ, கேட்டை திறந்துட்டான் யாரோ. கதவு எல்லாம் மூடி இருந்தா ராவு 12:30 தூக்கம். நான் 12:30 மணி சரியா சுப்பியான வீட்டுக்கு வரல. நான் 1:30 1 மணி பிஞ்சி ஆகிக்கும். 1:30 மணி நேரம் 1 மணி. அந்த நேரம் அவ்வளோ நேரம் எங்கள் விட்டு எனக்கு பார்த்து 5 நிமிஷம் போகாது, 2 நிமிஷத்துல வரையிலும். இருட்டு குஹாவை பாரிஸ்னானான்னு கற்றுனாங்க. ஒருத்தருமே வாராங்களில் எல்லாம் மட்டும் வாராங்களா சார். ஓடு எல்லாரும் ஓடுறாங்க. ஓடி அல்லாட எப்பாடு எல்லாம் எங்களை 6 பேரையும் நாங்கள் சேர்ந்தோம். நான் எங்கள் வீட்டில் 2 பேர் தான் ஜனாசா. என் உண்மையும் பிள்ளையும் மெடிக்கலாம் வாரோம்னு நினச்சோம். அந்த ஜனாசா நினச்சிட்டு பள்ளிக்கு சேர்க்கல 2 மணி. கடவுள பள்ளியில் தங்கிட்டோம். ஒன்றுமே தெரியாத தாஜத்தில் கேட்குறேன், யா அல்லாஹ் எங்கள் தாயிட கபரு பிள்ளைகளை கபல்களை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். எல்லாத்தையும் தாய்க்கு தான் உலகத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்கள் ஊருக்கு எல்லாரையும் பாதுகாரியால் சத்தமே வீட்டுக்கு மட்டும்தான் நான் நினச்சேன். காலையில் எழும்பி சுபையெல்லாம் தொழுது வெளிச்சம் வார மாதிரி மக்கள் போகிறாங்க. ஒரு 6:30 கால போயிட்டு கேட்கலாம், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இந்த வாப்பாண்டு. நான் சொன்னேன், ஒரு 6 பேர் இருந்தாங்க பிள்ளைகளோடு. அங்கால முனிகளுக்கு எத்தனை பேர் அங்கே 10 பேரோ 12 பேர் இருக்கிறேன்னு சொன்னேன். அதில் பார்த்தா 10 பேர் ஆகி நின்றாங்க. ஒரு உடுமையே இல்லை வாப்பாண்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்கிறார், நோமானா காணல, மைசாவை காணல, வீடுகள் இல்லை, நின்று யாருமே போகல. நான் பள்ளியில் 2 நாள் பள்ளியிலேருந்து 3 நாள் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் கண்ணால். எல்லாம் யாரையும் நினச்சி பாதுகாக்க துவாசி உங்களை ஊருக்கும் எல்லாம். இது எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக தம்பிக்கிறேன். அந்த படிப்பினை நாங்கள் படணும். எல்லோரும் அல்லாவோட தொடர்பாகணும். அல்லாவோட தொடர்பாகி அல்லாஹ் சொல்கிறான், இதை மட்டும் நாங்கள் படிப்பினையாக வச்சுக்கிட்டா போதும். எங்கள் ஊருக்குள்ளே எங்களோட முழு சமுதாயம் அல்லாவோட தொடர்பாகி எல்லாரும் அல்லாவோட தொடர்பாக இருக்கிறது தான். இது ஒரு கண்காட்சி. என்ன காட்சி வச்சுக்கிறான். துவாசிங்க எல்லாரும். இன்ஷா அல்லாஹ்.